சொந்தங்கள் அனைவருக்கும் மருதநலத்தனை எஸ் அகாடமி சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பில் இயல் 5 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, 8ஆம் வகுப்பு இயல் 5. இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் முதல் 4 பாடங்களும் ஏற்கனவே நடத்திட்டோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, வாங்க இன்றைக்கி 8ஆம் வகுப்பு இயல் 5 பார்த்துறோம். குழல் இனிது யாழ் இனிது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு இதை வாசிக்கும்போது நமக்கு தெரியுது. நம்ம இசைக்கிற புல்லாங்கல்லையும் இசைக்கிற யாழையும் சொல்கிறாங்க. அப்படின்னு என்னது, முழுக்க முழுக்க இசைக்கருவிகளை பற்றியும் இசையை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த இசையெல்லாம் சங்ககாலத்திலேருந்து பாடல்களில் எந்த மாதிரி வழங்கியிருக்கிறாங்க, இசை எந்த அளவுக்கு இருக்குது, தமிழர்கள் தங்களோட வரலாற்றில் இசையை எந்த அளவுக்கு போற்றி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துறோம். சரிங்களா, அது இயல் நம்ம ஆரம்பிக்கும் போதே முத்தமிழ்னு சொல்லும்போது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் சொல்லலாம். இசைத்தமிழுக்கு 2வது இடம் கொடுத்து பார்த்துருக்கோம். அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழர்கள் இந்த இசைத்தமிழை விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, முதல்ல இயல் 5 திருக்கேதாரம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது நம்ம கேதார்நாத் அப்படின்னு சொன்னோம்ல, அதை தான் இங்கே திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லி தமிழில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள், உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை. இசை மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது. இசைக்கருவிகளில் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது. தமிழ் இசை பாடப்படும் இனிய சொல்லை விளக்கும் தேவார பாடல் ஒன்றே அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு தேவார பாடல் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாடலை பாருங்கள். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை செறிய மண்ணின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணென்று இசை முரளும் திருக்கேதரம் என்றீரே அப்படிங்கிறாங்க. சரிங்களா, மறுபடி சொல்கிறேன். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை செறிய மண்ணின்ற மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணென்று இசை முரளும் திருக்கேதாரம் என்றீரே அப்படின்னு சொல்லி சுந்தரர் அவர்கள் பாடியிருக்காங்க. சரிங்களா, யார்? சுந்தரர். சரிங்களா, முதல் மூவர்னு சொல்லுவோம்ல, அந்த மூவரில் முக்கியமானவங்க சுந்தரர் அவங்கள சொல்லுவோம். அப்பேற்பட்ட அவர் எழுதின பாடலில் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பாடலில் பொருள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். பண் அப்படின்னா இசை, பண்ணுனா இசை. கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. என்னது? பொன் வண்ண நீர்நிலை. நமக்கு தெரியும், கனகம்னா பொன், அதாவது தங்கம்னு சொல்லுவோம். சுனை அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொன் வண்ண நீர்நிலை. மத வேலங்கள்லாம் மத யானைகள். வேலம்னா யானைன்னு தெரியுங்களா, அதான் மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் தான் பலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, பாடலோட பொருளை பாருங்கள். பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும். என்னதெல்லாம் இணைந்து ஒலிக்குதான்? புல்லங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்குதான். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வர்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்திவைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வீசும். இவற்றால் இடையராது கிண் எனும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளை உடையது நகரம் திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லி அந்த கேதார்நாத் நகரத்தோட அமைப்பையும் அதோட தன்மையும் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாடலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்க. அதாவது இந்த திருக்கேதாரம் அப்படி சொல்லக்கூடிய அந்த கேதார்நாத் நகரத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு சுந்தரர் வெளியாக்கியிருக்காரு. சரிங்களா, இவரை பற்றி பார்த்துருவோம். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, என்ன தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர். இவருக்கு வழங்கப்படுற சிறப்பு பேர்கள் என்னென்னா நம்பியூரார், தம்பிரான் தோழர் அப்படிங்கிற சிறப்பு பேர்களால் அழைக்கப்படுவர் தான் சுந்தரர். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது என்னது? தேவார பாடல். சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள் 7வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 1வது திருமுறை 2வது திருமுறைன்னு சொல்லி இந்த பாடல்கள் எழுத்து படிக்கும்போது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, சைவ திருமுறைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் 7வது திருமுறையாக தேவார பாடல்கள் இருக்குது. எழுதினதுன்னா சுந்தரர் அவர்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் இவர் எழுதின இன்னொரு நூல் திருத்தொண்டர் தொகை. இந்த நூலை முதல் நூலாக வச்சு தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை படைச்சிருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பே தேவாரம் அப்படி சொல்கிறாங்க. இல்லையா, அப்போ யார் பாடின பாடல்களோட தொகுப்பு தேவாரம்னு சொல்கிறாங்க? 3 பேர் பாடியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் தேவாரம் பாடிய மூவர்னு சொல்லுவாங்க. யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான். இவங்க பாடின பாடல்களோட தொகுப்பை தான் தேவாரம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டவர் நம்பி அப்படிங்கிறவர், யார் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை தொகுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுந்தரர் பாடிய கேதாரபதிக பாடல் இங்கு தரப்பட்டுள்ளன்னு சொல்லி அந்த கேதாரபதியை பற்றின ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேதாரம் அப்படின்னா என்னென்னா கேதாரம் அப்படிங்கிறது கேதாரநாத்தை குறிக்கும். இங்கே நமக்கு தேவாரம்னு சொல்லியிருக்காங்களா, தேவாரம்னா பிரிக்கும்போது தேக்கூட்டல் ஆரம்னு பிரிக்கணும். சரிங்களா, இதில் தேக்கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம். முதல்ல தேக்கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிக்கும்போது ஆரம்னா மாலை, தேனா இறைவனுக்கு, அதாவது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள் தரும். இதுவே தேக்கூட்டல் வாரம் அப்படின்னு பிரித்தோம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லி தேக்கூட்டல் வாரம்னு பிரித்தா பொருள் தரும். சரிங்களா, அதே மாதிரிக்கே பதிகம் எனப்படுவது 10 பாடல்களை கொண்டது. 10 பாடல்களை கொண்டது தான் பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் தேவாரத்தை பற்றின கொடுத்துருக்க ஒரு சின்ன குறிப்பாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னாடி போக வகுப்புகளில் இன்னும் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா, புக் கொஸ்டின் பாருங்கள். காட்டிலிருந்து வந்த எனது கரும்பு தின்றன முகில்களா முளவுகளா வேலங்களா வேய்கள். காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பு தின்றன. அப்போ யானைகளுக்கு தான் இங்கே என்னது வேலங்கள். அடுத்து கனகச்சுனை அப்படிங்கிற பிரிக்க சொல்லியிருக்காங்க. கனகச்சுனை அப்படிங்கிறது பிரிக்கும்போது கனகம் கூட்டல் சுனை, அதாவது கனகம்னா தேனும் கனகம்னா தங்கம், சுனை அப்படின்னா நீர்நிலை. சரிங்களா, தங்கமுற நீர்நிலை அப்படிங்கிறது தான் கனகச்சுனைன்னு வச்சுருப்பாங்க. அடுத்து முளவு கூட்டல் அதிர அப்படின்னா முளவதிர. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து பாடறிந்த ஒழுகுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருங்க. எனது நலந்தோர் எழுதுன ஒரு பாடல் பாடறிந்த ஒழுகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பு, அறிவு, பண்பு போன்றவற்றை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும். இச்சொற்களில் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர், ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு என்பதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றே அறிவோம்னு சொல்லி ஒரு கலித்தொகையில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. எழுதுனது யாருன்னா நலந்தோண்டார். பாருங்கள், ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். என்ன சொல்கிறாங்க, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை, அறிவெனப்படுவது பேதையர் சொல் நின்றல், செறிவெனப்படுவது எனப்படுவது கூறியவை மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாத உயிர்வல், அடுத்து பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அப்படி சொல்கிறேன், ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை, அறிவெனப்படுவது பேதையர் சொல் ஒன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வளவல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இது நலந்தோர் பாடின பாடல். இது நலந்தோனார் பாட்டிருக்க ஒரு பாடல் கலித்தொகையில் இருக்கும். சரிங்களா, சொல்லும் பொருளும் பாருங்கள். அளந்தவர் அப்படின்னா வறியவர், செராமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர், கிளைனா உறவினர், பேதையர்னா அறிவற்றவர், மறாமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. மாதிரி சொல்கிறேன், அளந்தவர்னா வறியவர், செராமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர், கிளைனா உறவினர், பேதையர்னா அறிவற்றவர், மறாமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. சரிங்களா, பாடலோட பொருளை பாருங்கள். இல்வாழ்க்கை என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். அதாவது நம்ம வாழ்கிற இல்வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, அதாவது கணவன் மனைவி ஒன்று வாழ்ந்து அந்த இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இல்வாழ்க்கை என்பது வறியவர்களுக்கு உதவுவது தான் இல்வாழ்க்கையாக. அது மாதிரிக்கே பாதுகாத்தல் அப்படிங்கிறது அன்புடையாரை பிரியாது வாழ்தல். பாதுகாத்தலாம் என்னது, நம்ம மீது அன்புடைய வச்சுருக்காங்களா, அந்த அன்புடையார் நபர்களை பிரியாமல் வாழ்கிறத தான் பாதுகாத்தல்னு சொல்கிறோம். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பண்புன்னு என்னது, நம்ம சான்றோர்கள் ஆன்றோர்கள் இருக்காங்களா, இப்போ பெரியவங்க அவங்க சொன்ன வழியில் நடக்கிறது தான் பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அன்பு அப்படிங்கிறது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழுதல். யாரோட உறவினரோடு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மக்களோடு வெறுப்பே இல்லாமல் அவங்களோட ஒன்றா வாழ்கிறது தான் அன்புன்னு சொல்லுவோம். அறிவுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, அறிவற்றவர்களுக்கு ஒரு சொற்களை பொறுக்கணும். அறிவில்லாதவங்க சும்மா தகாத வார்த்தையில் பேசி தோணி பேசுவாங்கள்ல, அது மாதிரி அறிவற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கிறது தான் அறிவு. செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறக்காமல் காப்பாற்றுதல். செறிவுன்னு எதை சொல்கிறாங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்த வாக்கை மறக்காமல் காப்பாற்றுறது தான் செறிவுன்னு சொல்கிறோம். நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். மறைபொருள்னால் தெரியும், அது இந்த முக்கியமான சீக்ரெட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான மறைபொருட்களை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் காப்பாற்றுறது தான் நிறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், நீதிமுறை அப்படிங்கிறது என்னென்னா, குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குறது தான் நீதிமுறை. நீதிமுறைனா என்னது, குற்றம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்குறது தான் நீதிமுறை. அது மாதிரிக்கும் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதாவது
நம்மளை ஒருத்தங்க தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, அதுவும் நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும்ல, அதை தான் பொறுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு குரல் பண்புகளுக்கும் ஒவ்வொரு இதாக சொல்லி நல்லந்தோனார் பாடியிருக்காரு. இது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒருக்க ரீட் பண்ணி விட்டுருக்காங்க வேணும்னா. அடுத்து நூல்வழி பார்த்துங்க. கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. எது? கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், 8 தொகை நூல்கள் 10 பட்ட நூல்கள் எதாவதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 8th முடிஞ்சதும் உங்களுக்கு இந்த கலித்தொகை, அதாவது இந்த 8 தொகை நூல்கள் எது, 10 பட்ட நூல்கள் எது, 14 கீழ்கணக்கு நூல்கள் எது, 14 மேல்கணக்கு நூல்கள் எது, அதை பாடினது யார், எழுதுனது யார், தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், எத்தனை பாடல் அடிவரைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா கருத்துலையும் ஒரு சேர எடுத்து ஒரு வீடியோவே போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? 8 தொகை நூல்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது இது தெரிஞ்சிடும். இப்போதைக்கு கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது கலிப்பா அப்படிங்கிற பாவகையில் ஆனது. கலித்தொகை முழுக்கதும் பாடல் என்னென்னா கலிப்பா அப்படிங்கிற ஒரு பாவகை அப்படின்னு பாடிடுங்க. சரி, அதாவது இந்த பாடல் வகைன்னு சொல்லுவோம்ல, அந்த வரையும் கலிப்பா அப்படின்னு ஒரு பாடல் வகை இருக்குது. அந்த பாடல் வகையில் பாடப்பட்டதான் இந்த கலித்தொகை. கிட்டத்தட்ட 150 பாடல்களை கொட்டையது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களின்னு சொல்லி 5 பிரிவுகளாக இந்த கலித்தொகையை பிரிச்சிருக்கிறாங்க. கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்தோனார். சரிங்களா? யார்? கலித்தொகை தொகுத்தவர் தான் நல்லந்தோனார். சங்ககால புலவரில் இவரும் ஒருத்தர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் யார்? நல்லந்தோனார் தான். சரிங்களா? அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமையாகும். பசியால் வாடும் யாருக்கு? அளந்தவருக்கு. அளந்தவர்னா வறியவர். அடுத்து நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மறைபொருளை காத்தல் எனது. மறைபொருளை காத்தல் நிறை. அடுத்து பாடறிந்து அப்படிங்கிற சொல்ல பிரிக்க சொல்லியிருக்காங்க. பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து. அடுத்து இருந்து முறை கூட்டல் எனப்படுவது, முறை எனப்படுவது. அவ்வளோதாங்க. ஈஸியாக புக் பேக் விஷயம்லாம் போயிடும். சின்ன சின்ன குழப்பம் இருக்கும், ஆனால் தெளிவாக பிடிச்சிட்டிங்கன்னா குழப்பவே குழப்பாது. அடுத்து உரைநடை உலகம். நாட்டுப்புற கைவினை கலைகள் சொல்கிறாங்க. அது நம்ம நாட்டுப்புறங்கள்லாம் அந்த குடிசை தொழில்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிக்கு கைவினை நாட்டுப்புறங்களில் செய்யக்கூடிய அந்த கைவினை கலைகளை பற்றி நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான கைவினை கலைகள் எல்லாம் தமிழர்கள் வாழ்களோட ஒன்றிணைந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்த்து கலைகளின் இயல்பாகும். பாருங்கள், நம்மளோட கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நல்ல பண்புகளை வளர்க்கிறது தான் கலைகளோட இயல்பாகும். மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன. அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலைகளை கைவினை கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்கலையை பற்றி அறிவுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அது கைவினை கலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாடத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு இயல் 5. பாருங்கள், இது என்னென்னா ஒரு பொருட்கண்காட்சிக்கு உள்ளே போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கைவினை கலைகளாக பார்க்குற மாதிரிக்கு உரையாடல் மாதிரிக்கு இருக்கும். நம்ம டேரெக்டாக இதை மட்டும் பார்த்துறோம். சரிங்களா? முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா மண்பாண்ட கலை. என்ன கலை? மண்பாண்ட கலை. இது என்ன அப்படின்னா மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று தான் மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிக்க மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி மதுரைக்கு அருகில் இருக்க கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்களும் கிடச்சிருக்குது. இது எல்லாமே தமிழர்கள் அந்த காலத்துலேருந்தே மண்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களாக சொல்கிறாங்க. ஏன்னா மண்பாண்டங்களை இப்போ உருவானதில்லை, பழங்காலம் முதலே நம்ம தமிழர்கள் மண்பாண்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் சிந்து சமவெளியில் கிடைக்கப்பட்ட அந்த பானை. இது ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுமக்கள் தாலி, அதுக்கப்புறம் நாகை மாவட்டம் செம்பியன் கண்டூரில் கிடைத்த மண்கலங்கள், இது எல்லாத்தையும் அதற்கான இதாக சொல்கிறாங்க. கடைசியாக மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடியில் கிடைச்ச சுடுமண் பொருட்களோட எச்சங்களையும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், மண்பானம் அப்படிங்கிறது சட்டி மட்டும் இல்லாமல் எந்தெந்த வகையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி, இந்த மாதிரி பல வகைகளில் மண்ணை வச்சு செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது பெரும்பாலும் எப்படி ஆத்தங்கரையிலே குளத்தங்கரையிலே கிடைக்கிற களிமண்ணை எடுத்து ஒரு நாள் முழுக்க அதை ஊற வச்சு அது கூட கொஞ்சமாக மெல்லிய மணல் இல்லைன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சாம்பல் கலந்து பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மாதிரி சக்கரத்தில் வச்சு சுற்றுறது மூலமாக அந்த மண்பானைகள் மண்பொருட்கள் எல்லாமே செய்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பானை செய்கிற சக்கரத்தை தான் திருவை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பானை செய்கிற சக்கரத்துக்கு இந்த சக்கரத்துக்கு பேர் என்னென்னா திருவை அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரிங்களா? கடைசியாக உருவெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை ஊசிட்டு அறுத்து அந்த
சக்கரத்துலேருந்து தனியாக அந்த பானையை எடுத்துகிட்டு மெதுவாக தட்டி ஒரு அளவுக்கு மாதிரி வச்சு செஞ்சு பானையோட இறுதி வடிவத்துக்கு கொண்டு வராங்க. அதை பேர் தான் பானை வனைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பானை செய்கிற தொழிலில் பானை செய்தல்னு சொல்ல மாட்டாங்க, பானை வனைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் மரபு. சரிங்களா? அதே மாதிரியே என்னதான் இருந்தாலும் மண்பாண்டங்கள் பழைய இதிலிருந்து பழங்காலத்துலேருந்தே தமிழரோட பண்பாட்டோடு ஒன்றி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மண்பாண்டங்களில் சமைச்சா உணவு நல்ல சுவையோடு இருக்குமா, மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பெரும்பாலும் என்ன சமயச்சடங்குலையும் திருவிழாக்களையும் அதிகமாக மண்பானைகளை பயன்படுத்தணும். ஆனால் எல்லோரும் அன்றாட வாழ்வில் மண்பானைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா கலைஞர்களாக வேண்டுகோளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த கோடை வெயில் ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்சம் நாளில் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க. வெயில் சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மண்பானை வாங்கி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டு அதுலேருந்து எடுத்து குடிக்கிறது நல்ல பலன் தரும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த மாதிரி மண்பானை செய்கிறவங்க நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்வியலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த இது இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மண்பானை பொருட்களை பயன்படுத்துகிறத அதிகரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மண்பானைக்கு அடுத்த நிலையில் இருக்கிற கலை என்னென்னா சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சுடுமண் சிற்பக்கலைனா இந்த பானையெல்லாம் செய்கிறோம்ல, இதே மாதிரிக்கு சிற்பங்களையும் செய்கிறது தான் சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிற்பங்களை செஞ்சு அதை தீயிட்டு சுட்டு பதப்படுத்தி வைக்கிறது தான் சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கூட டெரகோட்டா அப்படின்னு சொல்லி இதை அழைப்பாங்க. எனது டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலையை தான் ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. சரிங்களா? பெரும்பாலும் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களையும் இந்த டெரகோட்டா அப்படிங்கிற சுடுமண் சிற்பக்கலையில் பண்ணுறதா சொல்கிறாங்க. தமிழர்கள் பழங்காலத்திலேருந்தே இந்த சுடுமண் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சுடுமண் சிற்பங்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கு நல்ல தீயிட்டு சுட்டு அதற்கு பின் வண்ணம் அடித்து அழகு பொருளாகவும் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெரும்பாலும் ஒவ்வொருத்தவங்க அவங்க ஊர் கோயில்களில் இந்த மாதிரி குதிரைகளை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அது தங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த மாதிரி மண் குதிரை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் நினைப்பாங்க. அவங்க வாங்கி வச்ச குதிரைகளாக தான் இந்த மாதிரியான குதிரைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே எனது சுடுமண் சிற்பக்கலையோட சேரும். சரிங்களா? சிந்து சமவெளி ஆய்வுகள் பற்றி பார்த்திங்கன்னா இந்த சுடுமண் சிற்பக்கலை அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சுடுமண் சிற்பக்கலை அப்போ சிந்து சமவெளி காலத்திலேருந்தே வந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்க்க போகிறது மூணாவது என்னென்னா மூங்கிலால் கூடை அந்த மாதிரிக்கு செய்வாங்களா, அந்த மாதிரிக்கு மூங்கிலில் செய்யக்கூடிய பொருட்களை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? முதல்ல என்ன பார்த்தோம்? மண்பானை செய்கிறத பற்றி பார்த்தோம். ரெண்டாவது சுடுமண் சிற்பக்கலை பற்றி பார்த்தோம். மூணாவது பார்க்க போகிறது மூங்கில் இதில் செய்யக்கூடிய கைவினை கலைகள். இந்த கலைகள் என்னென்னா பெரும்பாலும் மூங்கிலிருந்து பல வகை வெறுமனே ஏணி கூடை மட்டும்தான் செய்வாங்கன்னு இல்லை, நிறைய செய்கிறாங்க. என்னென்னா மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுர தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டம் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், பட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய்னு சொல்லி பல வகைகளில் மூங்கில தமிழர்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா பிறந்த குழந்தை கொடுக்குற விளையாட்டு பொருட்கள் முறை முதல் இறந்தவர்களை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? மூங்கிலில் இவ்வளவு பொருட்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா மூங்கிலில் உள்ள முக்கியமான வகைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முக்கியமான வகைகள்லாம் ஒன்று கல் மூங்கில், அடுத்து மலை மூங்கில், மூணாவது கூட்டு மூங்கில்னு சொல்லி 3 வகையாக இருக்குது. இதில் கூட்டு மூங்கில்களே கைவினைப் பொருட்களுக்கு செய்வதற்கு ஏற்றவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? கல் மூங்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வளைச்சி இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து மலை மூங்கில், மலையில் கிடைக்கக்கூடிய மூங்கில். கூட்டு மூங்கில் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு சில சரிவான வட்டல் மண் பகுதிகளில் வளரக்கூடிய இந்த கூட்டு மூங்கில் தான் நல்ல தன்மையோடு இருக்கும். அதனால கைகளின் கலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா பாய் செய்கிற இதுதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மண்பானம், அதுக்கப்புறம் சுடுமண் சிற்பங்கள், இப்போ மூங்கில்கள் பற்றி பார்த்தோம்ல. அதுக்கடுத்து பார்க்க போகிறது கோரைப்பாய் அப்படிங்கிற அரங்குகளை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? 4வது கோரைப்பாய் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாய் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் அருகி வந்துடுச்சு. நிறைய பேர் பாயில் படுத்து தூங்குறதே கிடையாது. எல்லாம் பெட்டு மேட்ரஸ்ன்னு சொல்லி நிறைய இதுக்கு அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோம். ஆனால் எப்போதுமே நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு படுக்கை இருக்குன்னா அது கோரைப்பாயை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு நம்ம படுத்திருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிற அளவுக்கு ஒரு காற்றோட்டமான ஒரு சுகமான தூக்கத்துக்கு
கோரைப்பாய் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கோரைப்பாயில் சிறந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பத்தமடைய கோரைப்பாய் செய்கிறதுக்கு சிறந்த ஊராக சொல்லுவாங்க பெரும்பாலும். சரிங்களா, பாயில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு வந்து தடுக்குப்பாய், அடுத்து உட்கார்ந்து உண்ண உதவுவது வந்து பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். இது மாதிரி பல வகையான பாய்களை சொல்கிறாங்க. இந்த பாயை பற்றி முற்காலத்தில் பாய்மர கப்பலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயை பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா புறநானூறில் வந்து கூம்போடு மீப்பாய் கலையுது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமானது. கூம்போடு மீப்பாய் கலையுது அப்படின்னு சொல்கிற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுன்னு கேட்பாங்க. ஆன்சர் சொல்ல தெரியணும், புறநானூறு. ரொம்ப முக்கியமானதுங்க. நான் சொல்லலாம் தமிழ் நோட்ஸ் படிக்கும்போது நோட்ஸ் எடுங்கன்னு. அந்த நோட்ஸில் இந்த மாதிரி பாடல் வரிகள் எந்தெந்த முக்கியமான பாடல் வரிகளை சொல்லிக்கிட்டு வரேன். இதெல்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்துட்டு குரூப் 2லேயும் கேட்குறாங்க பாடல் வரிகளை கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, பெரும்பாலும் இந்த மாதிரி இன்டெப்த்தாக இருக்கிற பாடல் வரிகளை தான் அதிகமாக கேட்குறாங்க இப்போங்க. சரிங்களா, அடுத்து பாயை பற்றி பார்த்தாச்சா. 4வது 5வது அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ஓலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பனை ஓலை. பனை ஓலைன்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஓலைச்சுவடி தான் ஞாபகம் வரும். ஆனால் ரொம்ப முக்கியமானதுன்னா ஓலைச்சுவடி மட்டும் இல்லை, சிறு குழந்தைகள் பயன்படுத்துகிற கிளுகுப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், அதில் ஆரம்பித்து பெரிய கூடை, சுலகு, அதாவது சுலகுன்னு சொல்லுவோம், விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் என பல வகையில் பனைமரத்துலேருந்து கிடைக்கிற ஓலையை வச்சு நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா பனைமரம் தான் நம்ம மாநிலத்தோட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழோட மாநில மரம்னு கேட்டால் பனைமரம்னு சொல்லுவோம். பூவை கேட்டோம்னா செங்காந்தாள் மலர் சொல்லுவோம். பறவையை கேட்டிங்கன்னா மரகத புறாவை சொல்லுவோம். விலங்கை கேட்டிங்கன்னா நீலகிரி வரையாட சொல்லுவோம். சரிங்களா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குரிய மாநில சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக தேடி படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா பனை ஓலையிலேருந்து கிடைக்கக்கூடிய நார்லேருந்து கயிறு, கட்டில், கூடை போனதும் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா பனையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பனையோட அடியிலேருந்து அது பனையோட உச்சியிலேருந்து அடி வரைக்கும் எல்லாமே மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பிரம்பு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்பு கலைனா மூங்கில் மாதிரியே தான், ஆனால் பிரம்பு வந்து மூங்கில் வந்து உள்ளீடு எதுவுமே இருக்காது. அது உள்ளே வந்து குழல் மாதிரியும் இருக்கும், எந்த இதில் வெற்றிடமாக இருக்கும். ஆனால் பிரம்பு வந்து ஃபுல் சாலிடாக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெப்பப்படுத்தி நமக்கு தேவையான வடிவத்துக்கு வளைச்சி பொருள்களை மாற்றி வச்சிட்டோம்னா குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த வடிவம் அப்படியே நிற்கும். அந்த ஒரு சிறப்பு பண்பு இந்த பிரம்புக்கு இருக்குது. அப்பேற்பட்ட பிரம்பில் இருந்து பெரும்பாலும் பல வகையான பொருட்கள் செய்கிறாங்க. அதில் வந்து முக்கியமான பெரியவர்களுக்கான கட்டில், சின்ன பிள்ளைங்களுக்கான தொட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கோடை, பழக்கோடை, இடியாப்பத்தட்டு, அரிஞ்சனத்தட்டு, வெற்றிலைப்பட்டின்னு சொல்லி பல வகையான பொருட்கள் பிரம்புலேருந்து செய்கிறாங்க. சரிங்களா, அதாவது பிரம்பு வந்து ஒரு தாவரம் தான், இருந்தாலும் அது வந்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வச்சு வெப்பப்படுத்தி அதுக்கப்புறம் நேராக்கி நமக்கு தேவையான வடிவத்துக்கு வளைச்சி ஒரு ஆணி வச்சோ இல்லை சின்ன கயிறு வச்சு இழுத்து கட்டியோ அதே வடிவத்தை திரும்ப நிற்க வச்சுக்கலாம். அது லேசாக தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்தால் போதும், அது சூடு தணிஞ்சிட்டாலே போதும், தன்னோட நம்ம எந்த மாதிரி குழச்சி வச்சுருக்கோமோ அதே நிலையை தக்க வச்சுக்கலாம். அந்த ஒரு சிறப்பு பண்பு பிரம்புக்கு இருக்குது. சரிங்களா, பிரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கொடி வகை தாவரம். பாக்ஸ் கொஷினுங்க, கொடி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இதோட தாவரவியல் பேர் வந்து காலமஸ் ரொட்டாங் அப்படிங்கிறது தான் பிரம்போட தாவரவியல் பெயர். சரிங்களா, காலமஸ் ரொட்டாங். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செறித்து வளரும். தமிழகத்தில் இப்போது அருகிவிட்டது, அதாவது தமிழகத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது, அதாவது இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து என்னது பாருங்கள், இவ்வளவு மட்டும் என்னது இப்போ பார்த்தேன். மண்பானை விளையிற அந்த மண்பானை செய்கிற அந்த கலை, சுடுமண் சிற்பங்கள் செய்கிற கலை, அடுத்து ஓலை இருக்குங்களா, இந்த ஓலை பொருட்கள் செய்கிறது, மூங்கில் கூட வேணுது மூங்கில் பொருட்கள் செய்கிறது கலை. அதுக்கப்புறம் ஓலை, பனைமரத்தில் கிடைக்கிற இந்த ஓலை மற்றும் பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக செய்கிற கலை. இப்போ கடைசியாக பார்த்தது பிரம்பு மூலமாக செய்கிற கைவினை பொருட்கள் சொல்லுவாங்களா. இவ்வளோ பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. அப்படின்னா மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மலையும் இலக்கை மலையும் செய்தல், மாட்டு கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல், சங்கு, கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருட்களை உருவாக்கல்னு சொல்லி பல வகையான கைவினைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரிக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த பாடம் முடிஞ்சிருக்கோம். சரிங்களா, உண்மையிலே கைவினைப் பொருட்கள் எல்லாமே அழகாக இருக்கும்.
ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இயற்கையிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் தங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி வடிவமைக்கிறதா அந்த கைவினை கலைகள்னு சொல்லுவோம். அதுதான் அந்த கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்களாம் ஒரு பொருளை உருவாக்கி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கொஞ்சமாக ரொம்ப கம்மியான ஒரு இயற்கையாகவே கிடைக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதை உண்மையான வேறு ஒரு பொருளாக உருமாற்றம் செஞ்சு மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சோம்னா நல்ல வருமானம் இருக்கும். அப்படிங்கிறத தான் இந்த கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நலிஞ்சிக்கிட்டு வருது, இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அதை செஞ்சோன்னா நல்லபடியாக லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். பழந்தமிழ் இலக்கியங்கள் பாதத்தை வந்து எவைனா பனை ஓலைகள். அடுத்து பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வணைதல் ஒரு சிறந்த கலையாகும். பானை செய்தல் வராது, ஏன்னா பானை செய்கிறத தான் தமிழில் பானை வளைந்தல் அப்படிங்கிறது மரபாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து மட்டுமல்ல அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க பாருங்க. மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல. அடுத்து கயிறு கூட்டல் கட்டில் கயிற்றுக்கட்டில். அடுத்து தமிழரோட இசைக்கருவிகள்னு சொல்லி கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணால் அது கதை மாதிரி இருக்காது. என்னென்னா ஒவ்வொரு இசைக்கருவியும் அந்த அது என்ன வகையான இசைக்கருவி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி முழு தகவலும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளப்படுவது கலைக்களஞ்சியம். இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் துவக்கப்பட்டிருக்கும். இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கலைக்களஞ்சியம் அதாவது ஆங்கிலத்தில் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான இதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல பார்க்கப்படுறது என்னென்னா இசைன்னா என்னென்னு பார்ப்போம். இசைனா மக்களோட உள்ளத்தில் இருந்த ஒரு உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என 2ஆக இசையை பிரிப்பார்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, இசையில் எத்தனை வகைன்னு கேட்டால் 2 வகையை சொல்லணும். ஒன்று குரல் வழி இசை, இன்னொன்று கருவி வழி இசைன்னு. அவ்வளோதாங்க. அடுத்து இசை கருவிகள்லாம் நினைப்பாங்க. சரிங்களா? இசைக்கருவிகள் இசையின் இனிமைக்கு துணை செய்ய கருவிகள் தான் இசை கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம பாடுற அந்த இசை இருக்கலாம், அந்த இசைக்கு துணை செய்கிற கருவிகளை தான் இசைக்கருவிகள்னு சொல்லுவோம். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடலை பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். சொன்னால புலவர்னா வெறுமனே போய் ஒரு அரசனையோ இல்லை ஒரு வள்ளலையோ சந்தித்து அவங்கள புகழ்ந்து பாடி பரிசில் பெறுறவங்க புலவர். பாணர் அப்படின்னா பாடி பரிசில் பெறுறது மட்டும் இல்லாமல் பாடி மட்டும் பரிசில் பெற மாட்டாங்க, பாடுறதோடு சேர்த்து அந்த இசையை எழுப்பி மீட்டி பாடலுக்கு ஏற்ற இசையை மீட்டி அரசர்களையோ இல்லை வள்ளல்களையோ மகிழ்வித்து அதற்கப்புறம் பரிசு பெறுறவங்களை தான் பாணர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிக்கு ஒரு வள்ளல்கிட்ட போய் இன்னொரு வள்ளல்கிட்ட கிடைத்து, நான் அந்த மாதிரி வள்ளல்கிட்ட போனேன், எனக்கு பொருள் கிடச்சிது, நீ அவங்க அந்த வள்ளல்கிட்ட போகணுன்னு சொல்லி அடுத்த பாணருக்கு ஒரு பாணர் வழிகாட்டுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லி அது ஒரு தனி இலக்கியமாகவே இருக்குது. சரிங்களா? அதை பற்றி இதில் இருக்கும். பெரும்பாலும் இந்த பாணர்களை பற்றி புறநானூரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாணினி அணியாள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எனது பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படின்னு சொல்லி இந்த புறநானூறு பாடல் இதிலே விளக்குது. சரிங்களா? பாணர் அப்படின்னா இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவதை தான் பாணர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இசைக்கருவிகளோட வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாருங்கள். தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக கருவின்னு சொல்லி 4 வகையாக இசைக்கருவிகளை பிரிக்கலாம். சரிங்களா? என்னது தோல், நரம்பு, காற்று, கஞ்சகம்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க. தோல் கருவிகளுக்கு எடுத்துப்பட்டு பாருங்கள். அதாவது விலங்குகளோட தோலால் செய்யப்படும் கருவிகளை தோல் கருவிகள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு முழவு, முரசு. அடுத்து நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு யாழ் மற்றும் வீணை. அடுத்து காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள்னு சொல்லுவோம். குரல், சங்கு தான் சரி, எனது குழல், சங்கு தான் காற்று இசைக்கருவிகள். அதுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்றின் போதும் இசைக்கப்படுவது தான் கஞ்சக கருவிகள். எடுத்துக்காட்டு சாளரா, சேகண்டி அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 4 வகையான கருவிகளில் என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துறோம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது உடுக்கை. இது ஒரு தோல் வகை சேர்ந்த கருவி. அதாவது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை தான் உடுக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட அந்த உடல் பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும். வாய்ப்பதி ஆட்டுத்தோளால் செஞ்சு கயிறால் பொருத்தப்பட்டிருக்கும். இரு வாயிலை இணைக்கும் கயிறு இடையில் கோர்க்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீது ஒரு நாடா சுட்டப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீது அடிப்பர். அப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்ப, சிறிய உடுக்கையை கொடுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இந்த உடுக்கை சாதாரண அளவில் இருந்துச்சுன்னா உடுக்கைன்னு சொல்லுவோம், அளவில் பெருசாக இருந்தால் தவண்டன்னு சொல்லுவோம், அளவில் ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா குடுகுடுப்பே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? தில்லையில் நடனமாடும் நடராசனின் கைகளில் ஒன்றில் இதை காணலாம். இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போது கருவி இசைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் உடுக்கையை பற்றி சம்பந்தர் தேவாரத்தில் பாடியிருக்காரு பாருங்க. தண்டுடுக்கை தாளகத்தை சாரணம் பயில்வார்னு சொல்லி பாடியிருக்காரு. சரிங்களா? பாருங்கள், தண்டுடுக்கை தாளகத்தை சாரனிடம் பயில்வார்னு சொல்லி யார் சம்பந்தர் தேவாரத்தில் பாடியிருக்காரு. இது உடுக்கையை பற்றி, அதுதான் தண்டுடுக்கை அப்படின்றாங்க. இந்த தவண்டின்னு சொல்லலாம், அதுதான் தண்டுடுக்கை அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பாருங்கள், குடமுலா எனது குடமுலா. இது ஒரு தோல் கருவி வகையை சார்ந்தது. 5 முகங்களை உடைய முரசு இந்த முலான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய குடத்தின் நடுவில் 5 வட்ட வடிவ வாயிலோடு அமைஞ்சிருக்குதா இந்த குடமுலா. நடுவில் இருக்கும் வாய் மற்றவரை பெரிதாக இருக்கும். அதெல்லாம் அமைப்பு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு வகையான இசை பிறக்கும். இதனை பஞ்சமகா சப்தம் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? இப்போ பஞ்சமகா சப்தத்தை எழுப்புறது எதுனா குடமுலா தான். சரிங்களா? இது கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சி வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பெரும்பாலும் முழவு எங்கே ஒலிப்பாங்களாம்? கோயில்களில் ஒலிக்கப்படுற இசைக்கருவி தான் இந்த முழவு. அடுத்து பார்க்க போகிறது 3வது குழல். என்னது குழல்? அதாவது புல்லங்குழல் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு காற்றுக்கருவி. காடுகளில் வளரும் மூங்கில்களில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இனிய ஓசை எழுப்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொடுத்தவையே குழல்கள்னு சொல்லுவாங்க. இந்த குழல் வேய்குழல், புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி வேறு பேரில் அழைக்கிறாங்களாம். மொத்தமாக குழலுக்கு சுரங்கள் 7 சுரங்களை உண்டாக்குவதற்குரிய 7 துளைகள் உடையதாக இருக்கும். குழலில் 7 துளைகள் இருக்குமா. ரொம்ப முக்கியமானது, இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல் இருந்ததாக சிலப்பதிகாரம் பாடுகிறது. சரிங்களா? சிலப்பதிகாரம் என்றதை சொல்கிறாங்க. அதுக்காக ரொம்ப முக்கியமானது, நம்ம பாடத்தோட தலைப்பாக பார்த்தால இயலோட தலைப்பாக குழல் இனிது யாழ் இனிது அப்படிங்கிறது இந்த திருக்குறளில் இருந்தால் அது வந்துச்சு. அதாவது குழல் இனிது யாழ் எளிது என்பதாம் மக்கள் மல்லை சொல் கேளாதவர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது குழல் தான் இனிமையான ஓசை உடையது, யாழ் தான் இனிமையான ஓசை உடையது அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே எப்படி இருப்பாங்க? அது தாம் பெற்று அந்த குழந்தையோட மழலை சொல்லி கேட்காதவங்க தான் குழல் இனிமையாக இருக்கும், யாழ் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தையோட ஓசை, அது தாம் பெற்றெடுத்த குழந்தையோட ஓசை குழலை விடையும் யாழோட ஓசை விடவும் இனிமையான ஓசையாக இருக்கும். அதோட பெற்றெடுத்த குழந்தையோட மழலை சொல் கேட்கும்போது அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மழலை சொல் இனிமையாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்ல வரார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கொம்பு. இது இதுவும் ஒரு காற்றுக்கருவி தான். சரிங்களா? மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். பின்னர் அதுவே பிற்காலத்தில் கொம்பு எனும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவார். கழனி மேடுகளில் காவல் புரிபவர் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவார். ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி அப்படின்னு சொல்லி பல வகையான பேர்களில் இந்த கொம்புகள் இப்போவும் கோயில் திருவிழாங்கள் ஊர்வலங்கள் போது இசைக்கப்படுகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இது கொம்பு. இது கொம்பை பற்றி இவ்வளோ இருக்குது. அடுத்து பார்க்க போகிற கருவி பேர் சங்கு. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது சங்கு. இது ஒரு காற்றுக்கருவி வகையை சார்ந்தது. இது ஒரு இயற்கையான கருவின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? கடலிலிருந்து எடுக்கப்படுவது இந்த சங்கு. வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்றும் குறிப்பிடுவார். இலக்கியங்களில் இதனை பணிலம் அப்படிங்கிற பேர்லையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கோயில் திருவிழாக்களின் போதும் சமயச் சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் திருப்பாவையில் பாடியிருக்கார் பாருங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணனை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில் ஆண்டாள் பாடியிருப்பாங்க. சரிங்களா? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் அப்படின்னு சங்கையும் சக்கரத்திலும் கையில் ஏந்துகிற பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த பொருள் தரும் மாதிரிக்கு இது இருக்கும். இந்த மாதிரிக்கு நிறையா இது இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சாளரா அப்படிங்கிற கருவி. அதாவது இது கஞ்சக கருவி வகையை சார்ந்தது. என்னது? சால்ரா. நம்ம சொல்கிறோம் ஜால்ரா அப்படின்னு இப்போ சொல்லல, அதுதான் சாளரா அப்படிங்கிறது தான் அதோட சரியான தமிழ் பேர். இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதன் உட்புறம் குவிந்திருக்கும். இதனை ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைப்பர். இதனை பாண்டில் அப்படின்னு சொல்லி அழைப்பர்னு சொல்கிறாங்க.
கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத கருவி ஆகும். இதனை இக்காலத்தில் ஜால்ரா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம பெரும்பாலும் இந்த பழக்கவசத்தில் உள்ள சிங்கி அப்படின்னு அதை தான் சால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்க்க போகிறது சேகண்டி அப்படிங்கிற அந்த கருவி தான். இதுவும் கஞ்சக கருவி தான். வட்டு வடிவமான மணிவகையை சேர்ந்தது தான் இந்த சேகண்டி. இதனை குச்சியோ அல்லது இரும்பு துண்டாலே அடித்து ஒலி எழுப்புவார். இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் அப்படின்னு சொல்லி அழைப்பார். கோயில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படுவது தான் இந்த சேகண்டி அப்படிங்கிற இந்த இசைக்கருவி. சரிங்களா? அடுத்து திமிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தோல் வகை கருவி. திமிலை அப்படின்னா பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோணியால் கட்டப்பட்ட கருவி தான் திமிலை. இது பலா மரத்தை தான் செய்வாங்களாம். அந்த திமிலையை விலங்கு தோலால் அதை வளர்ச்சி கட்டியிருப்பாங்களாம். மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி அப்படிங்கிற பேர்லையும் அழைப்பார். பெரிய பணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. சங்கோடு, தாரை, காலம், தலங்கொலி முழங்கு, பேரி வெங்குரல், பம்பை கண்டை, வேந்துடன் திமிலை தட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா திமிலை தட்டி அப்படின்னா திமிலை அப்படிங்கிற இந்த இசைக்கருவியை தான் குறிக்குது. பெரிய புராண பாடல். அடுத்து பறை. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது பறை. தோல் கருவி வகையை சார்ந்தது. விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி இது பறையாகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது கோட்பறையை முழக்குவார்னு சொல்லுவாங்க. இக்காலத்தில் இது தப்பு என்னும் பேரில் வழங்கப்படுகிறது. இதில் முழக்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்க்க போகிற கருவி மத்தளம். இதுவும் தோல் கருவி சார்ந்தது தான். மத்து அப்படிங்கிற ஒரு ஓசையோட பேர் தான் இசைக்கருவிகளுக்கெல்லாம் தாளம் அடிப்படையாகும்னு சொல்லுவாங்க. மத்து கூட்டல் தாளம் மத்தளம் அப்படிங்கிறது தான் இது பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா அடியாருக்கு நல்லார் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். தஞ்சை கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களில் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது நாச்சியார் திருமொழியில் இந்த மத்தளத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்கள். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. சரிங்களா? எனது மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் அப்படின்னு சொல்லி நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்குது. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிற கருவி முரசு. நல்லா தெரியும். இந்த போர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? போர் தொடங்குறதுக்கு முன்னாடி முரசு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முக்கியமான ஒரு கருவி தான் முரசு அப்படிங்கிறது தோல் கருவி. சரிங்களா? தமிழர்களில் போர் துணையாக கொண்ட கருவிகளும் முதன்மையானது முரசு ஆகும். படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என 3 வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தனன்னு சொல்கிறாங்க. தமிழ் மக்களிடையே 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. தமிழ் மக்களிடையே எத்தனை வகையான முரசுகள் பழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுறதுன்னு கேட்டால் 36 வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாக்கன் முரசம் அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த முரசம் தான். சரிங்களா? அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது முழவு அப்படிங்கிற இந்த இசைக்கருவி. இதுவும் ஒரு தோல் கருவி தான். பெரும்பாலும் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. பழங்காலத்துலேருந்து பயன்படுத்த கருவி. அதாவது ஒரே ஒரு முகத்தோடைய கருவி தான் முரசு வகையை சார்ந்தது தான் இந்த முழவு அப்படிங்கிற இந்த கருவி. பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலின் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவார். மன்னமை முழவு அப்படிங்கிற பெருநாற்றுப்படையில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். மன்னமை முழவு அப்படின்னு சொல்லி பொருநாற்றுப்படையில் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது முழவை. அடுத்து காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன சொல்கிறது. எது சொல்லுது? புறநானூரில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள். காலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் என்ன சொன்னேன், இடையில கொடுத்துருக்க மாதிரி பாடல் வரிகள்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கேட்குறாங்க. குரூப் 4 லைக் நிறைய கேட்பாங்க இதெல்லாம். சரிங்களா? ஒரு பாடல் வரியை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக 2 கொஷின் எதிர்பார்க்கலாங்க. அதுக்காண்டி தான் தனியாக எடுத்து எழுதிக்கிற சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து தோல்கருவியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது யாழ் அப்படிங்கிற இந்த நரம்பு கருவி. சரிங்களா? வேட்டுவர் இறுக கட்டிய தங்கள் வில்லின் நாளில் இருந்த ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதுமான விரலால் வரக்கூடியமான கருவி ஒன்றை உருவாக்கினர். இதனை அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும். அதாவது இந்த வேட்டைக்கு போகிறவங்க வில்லு வச்சுருப்பாங்களா, அந்த வில்லோட நானை பற்றி லேசாக சுண்டும்போது ஓசையை எழுப்புறதை பார்த்துட்டு ஒரு வளைஞ்ச கருவியிலோ இல்லை மரத்துலையோ இந்த மாதிரி நரம்பை கட்டி ஓசை எழுப்ப பயன்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த யாழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பேரியாழ், செங்கோட்டி யாழ் அப்படின்னு சொல்லி மிக பழமையானவை. இது எல்லாமே பழமையான
யாழ் வகைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. யாழில் எத்தனை நரம்பு இருந்தால் என்ன பேர் அப்படின்னு. முதல்ல 21 நரம்பு இருந்தது. 21 பேர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 பேர்னால் 21 நரம்பு இருந்துச்சுன்னா அந்த யாழுக்கு பேர் யாழ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து 19 நரம்பு இருக்கும். 19 நரம்பில் இருந்து அது இந்த மாதிரிக்கு மீன் வடிவில் இருந்துச்சுன்னா அது மகரம். 19 மகரம், அதாவது மகர யாழ். அடுத்து கடைசியாக 14 நரம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு சகோட யாழ். 14 கோட, அதாவது சகோடம் அப்படிங்கிறது தான் சகோடையால் அப்படிங்கிறத சுருக்கி கோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 21 பேர், 19 மகரம், 14 கோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா 21 நரம்பு இருந்துச்சுன்னா பேரியல், 19 நரம்பு இருந்துச்சுன்னா மகரையால், 14 நரம்பு இருந்துச்சுன்னா சகோடையால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறினதாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து கடைசியாக பார்க்க போகிறது தான் வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இது 7 நரம்புகளை கொண்டதாக இருக்கும். இடக்கை விரல்களால் நரம்புகளை அழுத்தியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவார்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து கடைசியாக இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்களில் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி அப்படிங்கிற வீணை பல்லவ மன்னன் மகேந்திர காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இவ்வளோ நேரம் தோல் கருவிகளில் ஒரு குறிப்பிட்ட கருவிகள் பார்த்தோம். அடுத்து காற்று கருவிகள் பார்த்தோம். அடுத்து இந்த நரம்பு கருவிகள் பார்த்தோம். சரிங்களா, இந்த மாதிரிக்கு எல்லா கருவிகளும் பார்த்துட்டோம். இன்னும் நிறையா கருவிகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் இலக்கணம் வரும், பார்த்துக்கோங்க. தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர்னு சொல்லி இலக்கணம் ஆரம்பிக்கும். இந்த தொகை நிலைத்தொடரும் தொகை நிலைத்தொடரும் ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனி வீடியோவை போட்டுடலாம். அதனால் அந்த தொகை நிலைத்தொடரும் தொகா நிலைத்தொடரும் தனி வீடியோவை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போதைக்கு இந்த 8ஆம் வகுப்பு இயல் 5 இவ்வளோ மட்டும் பார்த்தா போதும். இலக்கணத்தை தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு கரெக்டான டயத்துக்கு சேரும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.